டிஎம்எம்பிசிஸ் நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்மளோட விவோ ப்ரொஃபைல் என்ஆர்எல்எம்மில் எஃப்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்லாத அக்கௌண்ட்ஸு அதை செக் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் லிங்க்கில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது ரெடி பண்ணுறோம். அதுக்கு உங்கள் பிளாக் ஐடி இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே எஃப்டிஎம் அப்படின்னு இருக்கும், ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் மாடியூல், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆட் சிபிஓ ஃபண்டு ப்ரொபோசல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ஆர்எல்எம்மில் சூஸ் பண்ணுங்கள். டேட்டா கேண்டிடேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சும்மா சிஃப்ட்னு போட்டுக்கோங்க. விவோ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்டரில் பஞ்சாயத்து நேம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு விவோ நேம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் அக்கௌண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஷோ ஆகுது அக்கௌண்ட், அப்போ இது ஓகே எஃப்டிஎம்க்கு. அடுத்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். சிஃப் அக்கௌண்ட்டும் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகுது, அப்போ இதுவும் ஓகே. லைவ்லிஹுட் அக்கௌண்ட்டு லைவ்லிஹுட் கொடுக்கும்போது மேலே என்ன வருது, அக்கௌண்ட் நம்பர் செலக்டட் டைப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ இதேமாரி வந்துச்சுன்னா இதை தான் நீங்கள் லிங்க்கில் அப்டேட் பண்ணணும். இதுக்கான எக்ஸல் ஷீட் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஹெட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம்னு இருக்குது, அதில் நம்ம டிஸ்ட்ரிக்டோட நேமு, பிளாக் நேமு கொள்ளிடம். இப்போ செக் பண்ணது கொள்ளிடம் பிளாக் செக் பண்ணோம். அதில் ஏகேசி தான் பார்த்தோம், ஆனைக்காரன் சத்திரம். ஸோ ஆனைக்காரன் சத்திரம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க ஜிபி நேமில், அதாவது பிஎல்எஃப் நேமு. ஓகேவா. சீரியல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட்டு எரர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சீரியல் நம்பர் 1 போடுங்க. அக்கௌண்ட் டைப்பில் இது லைவ்லிஹுட் பார்த்தோம், ஸோ அதை போட்டுடணும். விவோ கோடில் இங்கே விவோ கோடு இருக்கும் ஆக்சுவலாக, அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. விவோ நேம் பொறுத்தளவு ஜிபி நேம் போட்டதே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது காப்பி ஆகும்னு பார்த்தோம், காப்பி ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு ஜிபி நேமே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைவ்லிஹுட் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நான் சும்மா இது இப்போ போடுறேன். லைவ்லிஹுட் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கு நேமை டைப் பண்ணிக்கோங்க, பிரான்ச் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, சரியா, ஐஎஃப்எஸ்சி கோடும் இருக்கும் பாஸ்புக்கில். ஐஎஃப்எஸ்சி கோடு செக் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. அதை தவிர்த்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டு காலம் இஷ்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். இஷ்யூவில் வந்து நான் கொடுத்துட்றேன். மேலே இப்போ ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுல, என்னென்னு வந்துச்சு, அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அதை நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை மட்டும் அப்டேட் பண்ணுங்க. நான் வேறு ஒரு லிங்க் வச்சுருக்கேன், அதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்தமாரி டைப் அக்கௌண்ட் இந்தமாரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரியா. இதேமாரி எல்லா பிஎல்எஃப்க்கும் பார்க்கணும். ஜென்ரல் அக்கௌண்ட்டு, சிஃப் அக்கௌண்ட்டு, ஏஎஸ்எஃப் அக்கௌண்ட்டு, லைவ்லிஹுட் அக்கௌண்ட்டு, சரியா. சில இதில் வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருந்தால் அதையுமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ 2வது எக்ஸாம்பிள் ஆச்சாலபுரம் செக் பண்ணுறேன். ஆச்சாலபுரம் பார்க்கும்போது ஜென்ரல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன், ஓகேவாக இருக்குது. சிஃப் கொடுக்கும்போது சிஃப் அக்கௌண்ட்டு இஷ்யூஸாக இருக்குது, சரியா. இது அப்டேட் பண்ணணும். இதேமாரி தான் நீங்கள் எல்லா பிஎல்எஃப்பையும் செக் பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, எந்தெந்த அக்கௌண்ட்லாம் இதேமாரி இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். சில பிஎல்எஃப்க்கு ஐஎஃப்எஸ்சி இஷ்யூஸ் வரும். ஐஎஃப்எஸ்சி இஷ்யூஸ் வந்தாலும் லாஸ்ட் இஷ்யூஸுங்கிற காலத்தில் ஐஎஃப்எஸ்சி இஷ்யூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இதுதான் இந்த வீடியோ. இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எல்லா பிஎல்எஃப்பையும் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த பிஎல்எஃப்லாம் இஷ்யூஸ்டாக இருக்கோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த லிங்க் கேட்டிருக்காங்க. நம்ம இதை அப்டேட் பண்ணால் அவங்க கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. அதனால் கொஞ்சம் எல்லாருமே அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் ஜென்ரல் அக்கௌண்ட்டு ஷோ ஆகுது, ஆனால் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குன்னா அதையும் சொல்லிவிடுங்க. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் அதை பார்த்து சரி பண்ணணும் லோகாஸில். சரியா. இதான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.